இருந்துச்சு. நான் கொண்டு வந்த மெசேஜுமே இன்னைக்கு அதுதான், அந்த காட்ஸ் டைமிங். என்னது காட்ஸ் டைமிங்? சொல்லுங்க, அது எத்தனை பேர் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க? அவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. என்னதான் தையத்தக்கான்னு குதிச்சாலும் அவர் டைமிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்ன பண்ணுவார்னா என்னை உயர்த்துவார். அப்போ சில தீமையான நாட்கள், தீங்கு நாட்கள் இருக்கும்போது என்ன பண்ணிடுவார்னா கூடார மறைவில் என்ன பண்ணுறவர், ஒளிச்சு வச்சிருவார். ஒளிச்சு வச்சு எங்கே பண்ணுவார், ஒரு நாள் வரும்போது அவர் சொல்லும் போது வெளியே வரணும். வெளியே வரும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், கண்மலையின் மேல் என்ன பண்ணுவார்னா உயர்த்தி வைப்பார். இன்னொரு வசனம் இருக்குது, 1 பேதுரு 5:6 நினைக்கிறேன். ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு, சொல்லுங்க, அவருடைய இந்த வசனத்து மீனிங் என்னன்னா பலத்த கைக்குள் என்ன பண்ணணுமா? இப்போ எல்லாம் சொல்லுங்கள், அடங்கி இருக்கணும். சொல்லுங்களேன், அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும். இது பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் தெரியுமா? என்ன தெரியுமா? அடங்கி இருக்கிறது, சைலண்ட்டாக இருக்கிறது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன், நீ என்ன பண்ணு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கம்முன்னு உட்காரு. எல்லாம் சொல்லுங்களேன், கம்முன்னு உட்காருங்க. நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பெருசாக சும்மா இருக்கிறது தான் பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியே. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சில நேரங்களில் லெட் இட் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஹேண்ட்ஸ், என்னுடைய கையிலேருந்து விட்டுட்டு அதை நானே போட்டு சால்வ் பண்ண பார்க்காம அதை என் கையிலேருந்து விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பா, நான் வாய் முடின்னு கம்முன்னு இருக்கிறேன், இப்படி சொல்லி பழகிக்கோங்களேன். உன் நினைவுகளை உன் சுய சிந்தனை மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணுமா, நம்பிக்கை. ஸோ அப்போது சில காரியங்களை சால்வ் பண்ணுறதுக்கு நான் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த காட்ஸ் டைமிங் என்ன பண்ணணும், நம்பணும். அந்த காட்ஸ் டைமிங்கை நம்பும் போது அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ வெளியே வரணும். அப்போ தான் உங்களால் என்னெல்லாம் ஷைன் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு தான் பண்ணாலுமே கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ், சொல்லுங்கள், ஃபெயிலியர்ஸ் சொல்லுங்களேன், நிச்சயமாக நடக்கும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம், அது இல்லை, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10-11. மைக்கில் யாராவது படிச்சிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் கேட்கும் மைக்கில். நல்ல வசனம், இங்கே பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த வசனம் தான். 11 மட்டும் படிங்களேன். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே, சரி 10 படிச்சுட்டு வரலாம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வசனம் பாருங்களேன், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை என்ன பண்ணு, சொல்லுங்க. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வந்தாலும் அதை எப்படி பண்ணு, பலத்தோட போட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. செய்யும்படி உன் கை கிட்ட வரைக்கும் ஒன்று வருது அப்படின்னா அது என்ன பண்ணு, முழு பலத்தோட அதை செஞ்சிருங்க. இப்போ 11ஆம் வசனத்தை படிங்க. நான் திரும்பிக் கொண்டு, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு புரிஞ்சுங்க அப்படின்னா வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கலாம். படிங்க. சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. எல்லாம் சொல்லுங்க, போதாது சொல்லுங்களேன். அப்படின்னா அது பத்தாது, நாட் அனஃப் அப்படின்னு அர்த்தம். ஓடுகிறவர்களின் வேகமும் போதாது, சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, சொல்லுங்க, புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, சொல்லுங்க, அறிவும் போதாது. அவர்கள் எல்லாரும். சரி கவனிங்க, இந்த வசனத்தை படிச்சோம்ல, இந்த ஸ்டார்டிங்ல இருந்து என்ன வரும்னா, வேகமும் போதாது, அப்புறம் சௌரியமும் போதாது, ஞானமும் போதாது, புத்தியும் போதாது, அறிவும் போதாது. அப்போ வாழ்க்கையில நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் முன்னேறணும் அப்படின்னா, நான் நல்ல டாப் லெவல்ல நான் வாழ்க்கையை வாழணும்னா எனக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும்,
நல்லா ஓடணும், வேகம் வேணும், விவேகம் வேணும், அதுக்கப்புறம் நல்லா சௌகரியம் வேணும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இருந்தால் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரமாக வேகம் போதாது, சௌகரியம் போதாது, ஞானம் போதாது, அறிவு போதாது, புத்தியும் போதாது. அப்போ என்னதாங்க எனக்கு வேணும் அப்படின்னா, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லுங்க, தேவ சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவ சமயம், தேவ செயல். புரியுதா அந்த வசனம் உங்களுக்கு? இது ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம புரியும். அப்போது நான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா எனக்கு அந்த ஞானம், அறிவு, புத்தி, வேகம், எவ்வளோ டேலண்ட்டு, திறமை, நல்ல மனிதர்களோட கம்பேனியன்ஷிப்பு, இதெல்லாம் போதாது. என்ன தெரியுமா வேணும்? தேவ சமயமும் தேவ செயலும் என் வாழ்க்கையில் நேரிட வேண்டும். அப்போ தான் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போ என்ன வேணும்? தேவ சமயம், காட்ஸ் டைமிங். இதுதான் உங்கள் திருச்சபையின் வாக்குத்தத்தம்ல. ஏற்ற காலத்தில் இது தீவிரமாக நான் நடப்பேன். அந்த டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, காட்ஸ் டைமிங் அப்படின்னு. அது வரைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒழிச்சு வச்சுருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எல்லோருடைய வாழ்க்கையில் நீங்கள் நான் பேச போகிற காரியம் என்ன தெரியுமா? செட்பேக் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை ஒரு 2 வார்த்தை சொல்லுவாங்க. செட்பேக் சொல்லுங்கள், கம்பேக் அப்படின்னா தமிழில் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா யாராச்சும்? செட்பேக், கம்பேக். செட்பேக் அப்படின்னா பின்னடைவு அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் பின்னோக்கி போகிறது, ஒளிந்து கொண்டு இருக்கிறது, ஷைனே ஆகாமல் ஒரு இடத்துல அப்படியே மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் உட்கார்ந்து இருக்கிறது செட்பேக். கம்பேக் அப்படின்னா மீண்டும் எழுவது, திரும்பி எழும்பி வருவது, திரும்பி சாதிப்பது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த 2 காரியத்தை தான் பேச போகிறேன். இப்போ இந்த செட்பேக், கம்பேக். இந்த செட்பேக்கும் என்ன தெரியுமா? நான் என் லைஃப்பில் அனுபவப்பட்ட வரைக்கும், ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வரைக்கும், இதுவுமே ஆண்டவருடைய சித்தம் தான். உங்களையும் என்னையும் ஒழித்து வைப்பது கொஞ்ச நாட்கள், உலகத்துக்கே காட்டாமல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உடச்சி ஏதோ ஒரு கொகையில் என்ன பண்ணுவார்துமா உருவாக்கிட்டு இருப்பார். நீங்களும் நானும் நினைக்கிறோம் இது எனக்கு நான் பின்னோக்கி போயிட்டுருக்கேன். இல்லை, காட்ஸ் டைமிங் வரும்போது என்னை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா? வெளியே வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி என்ன பண்ணுவார்? அடுத்த லைன் என்ன சொல்லுது? அவனை ராஜாக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் குப்பையை தான் கொண்டு வருவார். ஆனால் குப்பையாகவே கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த குப்பையை கழுவுற ப்ராசஸ் ஒன்று இருக்குது. சிறியவனை புழுதிலேருந்து எடுப்பார், எளியவனை குப்பையிலேருந்து எடுப்பார். அந்த குப்பையாகவே கொண்டு போய் அரியணையில் உட்கார வச்சாருன்னு வைங்களேன். சில மனிதர்கள் என்று சூழ்ச்சினால் நீங்களும் நானும் அங்கேருந்து இறக்கப்படுவோம், தள்ளிடுவாங்க கீழே. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? குப்பையை எடுப்பார், ஆனால் குப்பையாக கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டார். அந்த குப்பையை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அப்படி தான் என்னையும் சரி, அங்கே இருக்க அனைவரும் சரி, சில தகுதி இல்லாதவர்களை, ஞானம் இல்லாதவர்களை, அறிவு இல்லாதவர்களை, வசனம் சொல்லுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை பிக் பண்ணுறாரு? பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். ஆனால் பைத்தியமாகவே கொண்டு போய் அங்கே உட்கார வைக்க மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பைத்தியத்தை உடைச்சி உருவாக்கி பலவிதமான போராட்டங்களை குறித்து, அனுபவங்களை குறித்து, எல்லாத்துலேயும் நீ நிற்கிறியான டெஸ்ட்டு, பலவிதமான சோதனையை வச்சு அதிலெல்லாம் பாஸ் பண்ணவும் வச்சு அப்புறமா கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது இங்கேருந்து பேசுகிற அந்த இயேசு தான் செயல்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒன்றுமே இல்லாமல் பைத்தியத்தை பைத்தியமாகவே வந்து குப்பையாகவே வந்து இங்கே நான் இயேசுன்னு எவ்வளோ தான் கற்றுனாலும் ஒன்றுமே நடக்காது தெரியுமா? எல்லாத்தையும் போராட்டிட்டு ஜெயிச்சுட்டு வரணும். ஏசப்பா தான் முக்கியம் அப்படின்னு ஜெயிச்சுட்டு வரணும். அது ப்ராசஸ் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோம். அதை நம்புங்க. காட்ஸ் டைமிங் சொல்லுங்கள். காட்ஸ் டைமிங் சொல்லுங்களேன். செட்பேக், கம்பேக், இந்த 2 விஷயத்தை பற்றி ஒழித்து வைப்பார். சில பேர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வந்து சில இடங்களில் ஒழிச்சு வைப்பார். அவர் சொல்லுகிற நாட்களில் தான் உங்களையும் என்ன பண்ணுவார்னா வெளியே அனுப்புவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓகே, புரியாத மாதிரி இருக்கும். சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நம்ம முதலாவது கூட நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைகள்லாம் கிறிஸ்மஸ் இயேசுவின் பிறப்பை குறித்து நம்ம தியானிச்சிருப்போம். எங்கள் திருச்சபையில் நான் அதை குறித்து தியானிக்கும் போது எனக்கு இயேசுவின் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு காரியத்தை நான் குறித்து பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாமா? நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. சாஸ்திரிகள் எங்க வந்தாங்க?
எங்கே வந்தாங்க? எருசலேம். எருசலேமுக்கு வந்து எருசலேம் தான் என்ன பண்ணியிருக்கிறார்? ஏசப்பா பிறந்து இருக்கிறார். சரிங்களா? ஓகே, பிறந்திருக்காரு பெத்லகேம்ல. யூதருக்கு ராஜாவாக பிறந்த கதை எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? இந்த கதை சாஸ்திரிகள் என்ன பண்ணுவாங்க? எருசலேமுக்கு வருவாங்க. யாரை தேடின்னு வருவாங்க? ஏசப்பாவை தேடிட்டு வருவாங்க. யாருக்கிட்ட வருவாங்க தெரியுமா? ஏரோது ராஜா கிட்ட. யாருக்கிட்ட? அப்போ ஏரோது ராஜாவுக்கு வந்து விசனம் அடைவான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது படிங்களா? 3வது வசனமா நான் 2வது வசனமா படிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கலங்கினார்கள். ஏன் கலங்கினார்கள்னா, சாஸ்திரிகள் வந்து எங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறான்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? யூதருக்கு ராஜா. ஆல்ரெடி ஒரு ராஜாவா இருக்கிறவர் தான் யார் தெரியுமா? அந்த ஏரோது ராஜா. ஒரு ராஜா கிட்டே வந்து அந்த ராஜா எங்க பிறந்திருக்கிறான்னு கேட்கும்போது இந்த ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து கலங்கி போய் என்ன சொல்லிட்டாருன்னா, சாஸ்திரிகள் கிட்ட நீங்க எல்லாரும் தேடி கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு வந்து அட்ரஸ் சொல்லுங்க. நானும் போய் என்ன பண்ணுவேன்? அந்த இயேசுவை பணிந்து கொள்வேன். சும்மா என்ன பண்ணுவார்? சொல்லி அனுப்புவார். அதை நம்பிட்டு இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் தேடுவாங்க. அவர்களுக்கு எது வழிகாட்டும் தெரியுமா? நட்சத்திரம். நட்சத்திரம் எங்க போய் விடும் அப்படின்னா, பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போய் விடும். இப்போ 11ஆம் வசனத்துல படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று ஏசப்பா வந்தாங்க, பணிந்து கொண்டாங்க, எல்லாம் காணிக்கையும் வச்சுட்டு ஏரோது ஒன்று சொல்லி அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார்னா, நீங்க கண்டுபிடிச்ச பிறகு வந்து அட்ரஸ் சொல்லுங்க, நானும் என்ன பண்ணுவேன்? போய் பணிந்து கொள்வேன். ஆனால் ஒரு வன்மத்தோட தான் பண்ணியிருக்கிறாரு ஏரோது பேசியிருக்கிறார். இது ஆவியானவர் இந்த சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்தின் வாயிலாக என்ன பேசுறாரு தெரியுமா? இப்போ எச்சரிக்கிறார். என்ன படிங்க. அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். வேறு வழியா தங்கள் தேசத்துக்கு. இப்ப சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? ஏரோது கிட்ட போல வேறு வழியா தங்கள் தேசத்துக்கு போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குது? அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு. யோசேப் யாரு? சொப்பனக்காரனா? ஏசப்பாவோட அப்பா. எத்தனாவது சொப்பனம் தம்மா இது? 2வது சொப்பனம் இப்போ யோசேப்பு வருது. ஃபர்ஸ்ட் சொப்பனத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாரு? பேசியிருப்பார். மரியாதை குறித்து என்ன பண்ணியிருப்பாரு? யோசேப்பு கிட்ட பேசியிருப்பார். இப்போ 2வது சொப்பனத்தில் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய, எந்த பிள்ளையை? ஏசப்பாவை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேர்ட் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ அங்கே. நீ எப்போ வெளியே வரணும்னு ஆண்டவர் உனக்கு சொல்லுவார். ராமேன் சொல்லுங்களேன். ஆமாம், அதை நம்புங்க. செவிகள்லாம் அபிஷேகம் பண்ணப்படணும். சில நேரங்களில் செட்பேக் கம்பேக் ஆண்டவர் எல்லோருடைய வாழ்க்கையில வைப்பார். நீ ஒளிந்திருக்கிற காலத்தில் சில காரியத்தை உனக்கு ஆண்டவர் சொல்லி என்ன பண்ணுவார்னா, உங்களையும் என்னையும் உடச்சி என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உருவாக்குவார். இதுதான் அந்த பின்னடைவு. இப்போ அடுத்த வசனத்தில் என்ன நடக்குது? அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப யோசேப்பு எழுந்து யாரை கூப்பிடுறா? பிள்ளை யாரு? ஏசப்பாவையும். எங்க அப்போ ஏசப்பா நல்லா கவனிங்க. உயிருக்கு பயந்து யார்கிட்ட இருந்து? ஏரோது கிட்ட இருந்து ஓடுகிற ஒரு நிலைமை. கரெக்டா? இதுதானே இங்க நடக்குது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உயிருக்கு பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிற நிலைமை பிறந்தோடனே ஒருத்தருக்கு நடக்குது. யாருக்கு? ஏசப்பாக்கு. இதான் சொல்றேன், செட்பேக். ஒருவேளை 2024 ஆண்டவர் உங்களை ஒளித்து வைத்திருக்கலாம். ட்ரஸ்ட் பண்ணுங்க, அவர் டைமிங். நம்மளை ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுனால ஒன்றுமே நடக்காது தேவ பிள்ளைகளே. காட்ஸ் டைமிங்னு ஒன்று இருக்குது. ஏற்ற காலத்தில் அதை நான் தீவிரமாக என்ன பண்ணுவேன்? அதை நான் நடப்பிப்பேன். அந்த டைமிங் எல்லோருக்கும் தேவ சமயமும்
தேவ செயலும் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் நேரிடணும். இப்போ ஏரோது பிள்ளை என்ன பண்ணுறாங்க, கொலை செய்ய தேடுகிறனால ஆவியானவரால் எச்சரிக்கப்பட்டு இப்போ இயேசுவை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறார். எங்கேருந்து ஓடி வராங்க தெரியுமா? வசனம் சொல்லுது எருசலேமுக்கு வந்தார்கள். நம்ம முதல் வசனத்திலே படித்தோம். எங்கேருந்து? எருசலேமுக்கு வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க. இப்போ ஏரோது என்ன பண்ணுறாரு, வந்து தேடுறாரு. இப்போ அந்த வசனத்தை படிங்க, 14. அப்பொழுது ஏரோது 19 15 ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று 16. அப்போது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஏரோதுக்கு இந்த விஷயம் போகுது. என்ன விஷயம்னா, ஏரோது ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் அமுச்சு விட்டார். இடத்த கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்கன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஓட்டாங்க. யார் அவங்க? சாஸ்திரிகள். இந்த விஷயம் ஏரோது கேள்விப்பட்டு ஏசப்பாவை கொலை செய்ய வகை தேடி ஏசப்பாவை ஊரெல்லாம் தேடுறாரு. ஏசப்பாவை காணும். ஏரோதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மண்டெல்லாம் குழம்பி போய் பிறந்த குழந்தைகள், 2 வயசு இருக்கிற குழந்தைகள், இது எல்லோரையும் என்ன பண்ணுங்க, எல்லாரையும் கொலை செய்ய சொல்லிட்டார் ஏரோது. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொலை செய்யணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லா குழந்தைங்க இறந்து போச்சு. ஆனால் என் குழந்தை அங்கே பத்திரமா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு உங்கள் குழந்தைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார் தெரியுமா? உங்கள் குழந்தைகளை குறித்ததான கவலை யாருக்காவது தாய்மார்களுக்கோ தகப்பன்மார்களுக்கோ இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பட்சத்தில் வைத்து விடுங்க. ஆண்டவர் சொன்னார் யோசேப்பு கிட்ட, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ அங்கேயே இரு. அந்த குழந்தை இப்போ பத்திரமா இருக்கு. இப்போ ஏரோது எல்லாரையும் கொள்ள ஒரு டென்ஷன் ஏறி யாரு ராஜான்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஏரோதுக்கு என்ன நடக்குது தெரியுமா? அடுத்த வசனத்தை படிங்க. அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் 19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. ஏரோதுக்கு பயங்கர டென்ஷன், ராஜாக்கு பயங்கர டென்ஷன் ஆகி பிபி ஆகி அதாகி எல்லாம் வெடிச்சு போய் என்ன பண்றப்ப ஏரோது என்ன பண்றாருமா, செத்து போயிடுறாரு. ராமன் சொல்லுங்களேன். ஏரோது இறந்து போயிடுறாரு. இப்ப அடுத்த சொப்பனம் யோசேப்புக்கு போகுது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏரோது கொலை செய்ய தேடும் போது சொப்பனத்தினால வந்து எச்சரிக்கப்பட்டு, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு ஆண்டவர் சொன்னவர். இப்ப ஏரோது இறந்த பின்பு இப்ப மறுபடியும் அடுத்த மெசேஜ், அடுத்த சொப்பனம் யாருக்கு போகுது தெரியுமா? யோசேப்புக்கு போகுது. அந்த லைன் வாசிங்க. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. எகிப்திலே இருக்கிற யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இது 10வது நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழகா சொப்பனத்தில் பேசுகிறா. பிள்ளை பிராணனை வாங்க தேடினவர்கள் இப்பொழுது இறந்து போனார்கள். ஆல்ரெடி சொன்னார்ல, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ அங்கேயே. கிளியர் பண்ணுறார், பாத்வேஸை கிளியர் பண்ணுறார் ஆண்டவர். சில டிஸ்டர்பன்ஸஸை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களையும் என்ன நம்ம பண்ணுறாரு, ஒழிச்சு வைக்கிறார். அப்படி தான் ஏசப்பாவை கொண்டு போய் பிறந்த உடனே ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சு வைக்க சொன்னல. ஆண்டவர் ஒர்க் பண்ணுறாரு. நீ ஒளிந்து கிடக்கிறதுனால காட் ஒர்க் பண்ணலாம் தயவு செஞ்சு யாருமே நினைக்காத தெய்வ பிள்ளையே. நீ எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசத்தில் இருக்கிறீங்களோ காட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார், கோணலை செவ்வாய்ப்படுத்திக்கிட்டே இருப்பார். தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பதாக போகிறார். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஷைன் ஆக முடியலையா? உங்களுக்கு இங்கே இருக்க வாலிப பிள்ளைகளும் பெரியவர்கள் எல்லாருக்குமே சொல்கிற, வாழ்க்கையில் ஷைன் ஆக முடியலையா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒழிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டுப்பாரு. செட்பேக் ஆண்டவருடைய வாழ்க்கையில், இயேசுனுடைய வாழ்க்கையில், நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ அங்கேயே இரு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ சொன்னார், பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு மறுபடியும் என்ன பண்ணு, அதே இடத்துக்கு போ. இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன பண்ணு, திரும்பி போ. பிள்ளை பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். எல்லாவற்றையும் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ போ. இதுதான் உன்னுடைய டைமிங். காட்ஸ் டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்க. இப்போ உன்னை பகைத்தவர்கள் அங்கே இல்லை, உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் அங்கே இல்லை. இப்போ நீ தைரியமாக போய் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழலாம். உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த தைரியத்தோடு இருங்க எப்போவுமே. காட் கிளியர் பண்ணுவார்.
அவருடைய டைமிங் வந்து பர்ஃபெக்ட் டைமிங். செட்பேக் வந்துச்சு, மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தார். ஒரு பின்னடைவு, ஒளிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, மறுபடியும் திரும்பி அதே இடத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து இந்த ஃபார்மேட்டை நான் நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன் நான் பார்த்துட்டேன். ஒரு கதை மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வசனத்தை படித்தேன்னா லேட் ஆகும். ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? அவரோட அண்ணன் பேர் ஏசா, யாக்கோப். அவங்களுடைய அப்பா அம்மா பேர் ஈசாக்கு, ரெபேக்கா. யாக்கோப் என்ன பண்ணிட்டார்? ஏமாத்திட்டார். யாரை? ஏசாவை என்ன பண்ணிட்டார்? அண்ணன் என்ன பண்ணிட்டார்? ஏமாத்திட்டார். அண்ணன் இப்போ கொலை வெறியோட யாக்கோபை கொலை பண்ணோன்னு தேடும் போது யாக்கோபோட அம்மா ரெபேக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 43 படிங்க. ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடி போய். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். என்ன சொன்னாங்க? ஓடி போயிடு. யார் சொன்னா? யார்கிட்ட சொன்னா? அம்மா பிள்ளைகிட்ட சொன்னது என்னதுமா? ஓடி போயிடு. எதுக்கு ஓடி போயிடு? உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிடு? ஓடி போயிடு. ஒரு பின்னடைவு, ஒரு செட்பேக் யாருடைய வாழ்க்கையில்? யாக்கோபனுடைய வாழ்க்கையில். இப்போது வேறு வழி இல்லாமல் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு யார் ஓடுறா? யாக்கோப் ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் காட்சி அளிக்கிறார், ஆண்டவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் லாபான் இடத்துல போய் அநேக ஊழியத்தை செய்கிறான், அநேக வேலையை செய்கிறான். ஒரு 14-20 வருஷம் கழிச்சு யாக்கோப் திரும்பி வரும்போது என்னென்ன கொண்டு வந்தான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் சொன்ன சாட்சி தான். என்ன சாட்சி தெரியுமா? வெறும் கையாய் கோலும் கையுமாக இந்த இடத்த நான் என்ன பண்ணேன்? கடந்து போனேன். ஆனால் இப்போ திரும்பி வரும்போது ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? இரு பரிவாரம். எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியுங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இரு பரிவாரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதுலேயும் ஒரு செட்பேக், கம்பேக் இருக்கு. அவன் ஓடி போனது ஒரு செட்பேக். உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஓட வச்சா. அவன் ஓடி போயிட்ட பிறகு சில இடத்துல சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா பிளேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனி கொண்டு போவார். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு சில டிரான்ஸ்ஃபர்ஸ் நிச்சயமாக என்ன பண்ணுவார்தமா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். ஓடி போனான் யாக்கோபு. ஓடி போயின்ற வார்த்தையை நம்ம படித்தோம்ல, ஓடி போய் மறுபடியும் இப்போ அதே இடத்துக்கு திரும்ப வராங்க யாக்கோபு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்கேருந்து ஓடி போனானோ அதே இடத்துக்கு திரும்பி வரும்போது ஒரு சாட்சி யாக்கோபுடைய வாழ்க்கையில் கோலும் கையுமாக இதை நான் கடந்து போனேன். ஆனால் திரும்பி வரும்போது இரு பரிவாரங்களை தனியாக நடந்து போனவனை இப்போ வரும்போது எவ்வளோ பேர் ஜனத்தொகையோடு திரும்ப வந்தால் உங்களுக்கு தெரியும். அவனை ஆண்டவர் ஆசீர்வச்சார். வரும்போது இன்னொரு பேரை மாற்றினார். யாக்கோபு என்ற பேர் இல்லை, இனிமேல் உன் பேரை மாற்றினான்னா அவன் மாத்துறேன் இஸ்ரவேல். அவன் பேரை மாத்திர அதுக்கு பின்பதாக வந்த சந்ததிகள் எல்லோருக்கும் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படும் போது அவன் பேரை வச்சு என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வச்சார். அதுக்கு காரணம் தான் ஓடி போன்னு சொல்கிற நிலைமை வந்து யாக்கோபு ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அங்கே இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. ஒரு செட்பேக்கு, அதுக்கப்புறம் கம்பேக் ஆண்டவர் கொடுக்க வச்சார். இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதுதான் செட்பேக், ஓடி போகிற நிலைமை. அதே இடத்துக்கு ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்தார். இன்னொருத்தரை பற்றி நான் படிக்கிறேன், யோசேப்பு. ஆதியாகமம் புஸ்தகத்தை நம்ம படிக்கிறோம்ல, யோசேப்பு எப்படிதுமா? சகோதரர்களால் குழியில் போடப்பட்ட நிலைமை, சகோதரர்களால் விற்கப்பட்ட நிலைமை. விற்கப்பட்ட சூழ்நிலையில் எங்கே போகிறார் தெரியுமா? எகிப்து தேசத்துக்கு போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி போகிறார் தெரியுமா? அடிமையாக போகிறார். அந்த இடத்துல ஜெயிலில் போடப்பட்ட ஒரு நிலைமை. இதெல்லாம் நடக்குது. அநேக வருடங்கள் ஆண்டவர் அவனை உருட்டி பிரட்டி எடுக்கிறாருங்க. பெரிய செட்பேக், பெரிய பின்னடைவு யோசேப்பினுடைய வாழ்க்கையில். இதெல்லாம் நடந்த பிறகு திரும்ப அதே இடத்துக்கு எங்கேருந்து அவன் விரட்டி விடப்பட்டானோ அதே இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எதற்காக போனான்னா, யோசேப்பினோட அப்பா யார் தெரியுமா? யாக்கோப். யாக்கோபு மரண படுக்கையில் இருக்கும்போது யோசேப்பு யாக்கோபை பார்ப்பதற்காக தன்னுடைய 2 குமாரர்களான மனாசேயையும் எப்ராயிமும், ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் இருக்கும், பார்ப்பதற்காக கூட்டிக்கும் போது இது ஒரு கம்பேக். யோசேப்பினுடைய செட்பேக் என்னது? பின்னடைவு. நான் பேசுகிற எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், யோசேப்பினுடைய செட்பேக் என்ன தெரியுமா? பின்னடைவு, விற்கப்பட்ட சூழ்நிலை, குழியில் போடப்பட்ட சூழ்நிலை, அடிமையாக கொண்டு போகப்பட்ட சூழ்நிலை. ஆனால் திரும்பி வர வச்சார். திரும்பி வரும்போது எப்படி அவனோட ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு பல வர்ணி அங்கேயே கைட்டிட்டு அவனை அனுப்புனாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் கொண்டு வரல. எப்படி நம்ம கொண்டு வந்தார்? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 41ஆம் வசனத்துலேருந்து படிங்க. 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துலேருந்து. மைக் இருக்கவங்க படிக்கிறீங்களா?
41 வசனத்தில். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் உருவிட்டு பலவர் அங்கே எல்லாத்தையும் கைட்டிட்டு அமிச்சவங்க மத்தியில் இப்போ என்ன பண்ணுறாரு யோசேப்பு, மறுபடியும் ஆண்டவர் அதே இடத்துக்கு கொண்டு வராருங்க. இப்போ கையில் பார்த்தினா முத்திரை மோதிரம் இருக்குது, புதுசாக ஒரு அங்கி இருக்குது, கழுத்தில் அவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கிறாரு, ரதத்தில் வராங்க யோசேப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கம்பேக், ஒரு செட்பேக். எத்தனை பேருக்கு புரியுதாங்க நான் பேசுறது? ஆவியானவர் பேசிகிட்டு இருக்காரு, கவனிங்க. சில நேரங்கள் காட்ஸ் டைமிங் வரும்போது தான் நீங்களும் நானும் ஷைன் பண்ண முடியும். யாக்கோபு ஓடி போனான், திரும்ப அதே இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார், கம்பேக் வந்துச்சு. ஆனால் வேற ஒரு இரு பரிவாரங்களோட யாக்கோபு வந்தார். யோசேப்பு அடிமையாக கொண்டு போன தேசத்தில் திரும்பி வரும்போது ராஜாவாக அதிபதியாக என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் யோசேப்பு கொண்டு வந்தார். இன்னொருத்தர் இருந்தார் மோசே, எகிப்து தேசத்தில் நல்லா தான் வளர்ந்துருந்தார். திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, மோசே வந்து இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டு உயிருக்கு பயந்து ஓடுறாரு, பார்வோனுக்கு பயந்து. அந்த வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இல்லை 14ஆம் வசனம் படிங்க. அதற்கு தேவன் யாத்திராகம் 1 ஆமா 2:14. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்து நின்று தப்பி ஓடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு தப்பி ஓடி? யாருக்கு? பார்வோனுக்கு தப்பி ஓடி, உயிருக்கு பயந்து தப்பி ஓடி. யாக்கோபும் அப்படிதான் போனார். யோசேப்பே என்ன பண்ணாங்க? அப்படிதான் வித்து போட்டாங்க. ஆனால் யாக்கோபையும் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்தார், யோசேப்பையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? மறுபடியும் கொண்டு வந்தார். இப்போ இந்த இடத்துல யார் ஓடுறது தெரியுமா? யார்? மோசே. உயிருக்கு பயந்து. யாருக்கு பயந்துன்னா பார்வோன் என்னை கொண்டுடுவான்னு பயந்து தப்பி ஓடி வனாந்தரத்தில் போய் இப்போ 40 வருஷம் என்ன பண்ணுறாருன்னு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் என்ன நம்ம பேசுகிறாரு? க்ளீனாக பேசுகிறார். அனுப்புகிறேன் வா அப்படின்னு சொல்லுவார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா 10ஆம் வசனம் கடைசி லைன்னு நினைக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ யாருக்கு பயந்து ஓடி வந்தியோ அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. பார்வோனிடத்திற்கு உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? என்ன பண்ற? ஆண்டவர் கேட்கிறார். பார்வோனிடத்திற்கு உன்னை என்ன பண்றேன்? நான் உன்னை அனுப்புறேன். கம்பேக்கை உனக்கு நான் கொடுக்குறேன். நீ செட்பேக் பயந்துட்டு வந்து 40 வருஷமா இங்க இருக்கிற, இப்போ உனக்கான கம்பேக் என்ன பண்ணுறேன்? நான் கொடுக்குறேன். மோசே பல காரியங்களை சொல்லி நிராகரித்தார். முதல்ல அந்த வாய்ப்பை ஆண்டவர் விடவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடு. என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் பர்சனலாக அட்டாக் ஆகிறதை காட்டிலும் என் ஆண்டவருக்கு அது அதிக கோபத்தை ஏற்படுது தெரியுமா? ஆமாம், அவர் அதில் தான் என்னை ஆசீர்வதிப்போன்னு என்ன பண்ணுவார்னா அதிகமாக நினைப்பார். எப்போனா என்னுடைய காரியங்களை நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது. வசனம் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருங்க அவர். உங்களை யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பழி வாங்கணும்னு துடிக்கவே கூடாது. எப்போவுமே பண்ணவே மனசார என்ன பண்ணுங்க, அவர்களை நேசிங்க. மற்றதை அவர் பார்த்துப்பார். ராமேன் சொல்லுங்களேன், அவர் பார்த்து. இந்த இடத்துல மோசே பார்வோனுக்கு தப்பி ஓடி போகிறான். ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, 40 வருஷம் கழிச்சு பேசுகிறார் ஆண்டவர். பார்வோன் இடத்திற்கே நான் என்ன பண்ணுறேன்? உன்னை அனுப்புகிறேமா. ஆனால் இப்போது அடிமையாக இல்லை, நீ எப்படி ஓடி வந்தியோ அப்படி இல்லை. கூட்டத்தில் ஒருவனா இல்லை, கூட்டத்துக்கு தலைவனாக நான் என்ன பண்ண போகிறேன்? நான் உன்னை அனுப்ப போகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மோசே போய் அங்கே என்ன காரியத்தை செஞ்சான் தெரியுமா? எத்தனை லட்சக்கான மக்களை கூட்டி வந்தான் தெரியுமா? ஆமாம், எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களிடத்தில் மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டார். அந்த தலைவன் தான் யார்? மோசே. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம்,
எல்லாருடைய பார்வைக்கும் மோசே எப்படி மாறினான் தெரியுமா? மிகவும் பெரியவனாய் மாறினான். படிங்க அந்த வசனத்தை. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன்